ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் மேக் பண்ற வீடியோ. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஐட்டம் இருந்தாலே போதும். கருப்பு உளுந்து வந்து எந்த உளுந்துனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கருப்பு எங்க உளுந்து கருப்பு உளுந்து வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது. அதனால இதை எடுத்துக்கிட்டாச்சு. இதை அடுத்து ஊற வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாலே போதும். உளுந்து ஊறுற டைமிங். ஆனா இது பார்த்தா எனக்கு 2 நாளா ஊறிட்டு இருந்த மாதிரி இருக்கு. 2 நாளா ஊறல. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா, நான் வாட்டை பாத்திரத்துல வச்சிருக்கேன். வாட்டை பாத்திரத்துல வச்சிருக்கேன். தண்ணி ஒழுவிட்டே இருந்திருக்கு. நானும் எப்படி ஷேன் சிந்தி விட்டா போல நினைச்சிட்டே இருக்கேன். நான் ஷேன் மாண்டு விட்டான்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட் ஆயிட்டு. இது ஒரு கிளாஸ் குடிச்சாலே வயிறு கும்முன்னு ஆயிரும். நம்ம லேட்டாலாம் குடிச்சா நைட்டு சாப்பிட முடியாது. அதனால காலையில அடுத்த நாள் செய்யலான்னு பார்த்தா அடுத்த நாளுமே ஈவினிங் ஆயிட்டு. இதுக்கு மேல இதை ஊற வச்சா சரி வராதுன்ட்டு நம்ம ரெடி பண்ணலான்ட்டு வழங்காது. இதுக்கு மேல ஊற வச்சா ஆமா வழங்காது. இங்க ஒருத்தருக்கு அதனால நாங்க வந்து என்னது இங்க வருது. சரி, இப்போ வந்து நம்ம வயித்துல வேறன்றியா? ஆமா, வயித்தால வேணும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சிடணும். நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிடணும். எல்லாரும் வந்து நல்ல மிக்ஸி ஜார்ல போட்டு அரைங்க. இதே மாதிரி டுபாக்கூர் மிக்ஸி ஜார்ல நல்லா பட்டு போல அரைச்சிக்கணும். இது எதுக்காகனா, இது வந்து யாருனாலும் குடிக்கலாம். குட்டீஸ் குடிக்கலாம், பெரியவர்கள் முதல் சிறியவர்கள். எவ்வளவு நேரம் நீ பேசுனியா மிக்ஸி பேசிச்சேன்னு தெரியல. நான் பேசவே இல்ல. பெரியவர்கள் இருந்து சிறியவர்கள் சொன்னது கேட்டுச்சுன்னு தெரியல. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. கொஞ்ச நேரத்துல இது வந்து பறந்து வந்து ஒரு மேல வந்து விழும். அப்படியா? பறக்கல, நானும் பறக்கும் கூட சேர்ந்து பறக்கலாம். கம்மியா ஊத்திட்டேன். அதனால நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதுக்கு மேல அரைச்சா எனக்கு மிக்ஸி சேர்த்தாங்க. அதனால நான் ஓரளவு அரைப்பட்டதான் எடுத்துட்டேன். அரைச்சிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். சரி, அவ்வளவுதான். இதை ஊத்திட்டு என்ன பண்ணும்? இதை ஊத்திட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நம்ம அப்புறமா தேவையான தண்ணி ஊற்றலாம். ஆமா, நீ சொல்லிடு. அடுத்து என்ன பண்ணணும்னா, தேங்காய், இது வந்து என்னது சுக்கு, இந்த ரெண்டுத்தையும் போட்டு அரைச்சி சரி சொல்லிடு. அரைச்சி பால் எடுத்து இதுல ஊத்திட்டு, இனிப்புக்கு வந்து இது என்னது கருப்பட்டி உள்ள போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கூழ் பதத்துல வரணும். கூழ் பதத்துல வந்து குடிச்சிடணும். இது எதுக்காக மெயினா, இந்த கால்வலி, இந்த யாராச்சும் வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கும்ல, அவங்களுக்காக தான் மெயினா. இது வாரத்துல 2 நாள் குடிக்கலாம். இது வந்து எங்க ஊர் சைட்ல வந்து எல்லாருமே இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டு வரவங்களுக்குலாம் டயர்டா இருக்கும்ட்டு எல்லாருமே வந்து வாரத்துல 2 நாள் குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ். அது இவனுக்கு வந்து கால் வலிக்குதுன்னு சொல்லி பேருந்தா சரி நம்ம 2 நாள் குடிச்சுட்டு தான் இருப்போம் அடிக்கடி. இப்போ குடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்ட்டு இன்னைக்கு ட்ரை பண்றோம். நீங்களே ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட்ல எப்படி வருதுன்னு பார்ப்போமா? இப்போ சுக்கம் கலந்ததை வந்து நம்ம சுக்கம் தேங்காய் பால். எதுக்கு சுக்கு போடுறாங்க நான் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னா வந்து சில பேருக்கு டைஜஸ்ட் ஆகாதுல்ல, அதுக்காகவே இருக்கலாம் மேபி அப்படின்னு நானே நினைச்சேன். ஆமா, அதனால இதை ஊட்டிட்டு அடுத்து நெக்ஸ்ட் இது கருப்பட்டி. அவசரப்பட்டு இதை தூர போட்டுறாதா? இது முயல் சாப்பிடுவோம். தேங்காய் முயல் தும்மா இல்ல கோழி தும்மா எவனா ஒருத்தி தும்மா. கருப்பட்டியை லைட்டா இடிச்சு உள்ள போட்டுருவோம். கருப்பட்டி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு நீங்க கேட்டீங்க. இது எங்க ஆச்சி வெத்தலை அடிச்ச மாதிரிலாம் இருக்கு. என்னது வேணுமா? கொஞ்ச நேரம் கட்டி பிடிக்காம கிண்டிட்டே இருக்கணும். கிண்டிட்டே இருந்தா அந்த ராகி கூழ் பதத்துல வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம குடிச்சுக்கலாம். ஆனா டேஸ்டா தான் இருக்கும். எனக்கு என்னமோ அது வந்து இவனுக்கு வந்து நல்லதே பிடிக்காது. இல்ல குடிச்சிருவேன். மருந்துன்னு சொன்னா வந்து நான் மாட்டு மூத்திரத்தையும் குடிச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். மருந்து மாதிரி இருக்காது, பாயாசம் மாதிரி தான் இருக்கும். அதனால பிடிக்காது. பாப்பாக்கெல்லாம் இது பிடிக்கும். ஜெல்லி மருந்துன்னு சொல்லி பிடிப்பாங்க பாப்பாலாம். இவன் வந்து இப்ப கால் வலி எதுக்குன்னு தெரியல, கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாலுமே கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றான். படிச்சுட்டு எழுத முடியல, உட்காந்து எழுத முடியல, 1008 வியாதி சொல்றான். வயசாயிட்டுல. ஆமா, அதான் சரி இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்க. கால் ஃபுல்லா அந்த ஜாயின்ட்ல முட்டை ஜாயிண்ட் ஒருவேளை கால்சியம் கம்மியா கூட இருக்கலாம். அதனால ஏதாவது மருந்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரை பண்றோம் நாங்க. என்ன
சரி அந்த பதம் வந்தோடனே காமிக்குமா? இது என்ன மருந்துமா ஷான்? அது என்ன மருந்து? ஜெல்லி மருந்து. பார்த்தே கண்டுபிடிச்சிட்டாரு. குடிச்சிடுறியா? குடிப்பியா? எதுல ஊத்தி தரணும்? கிளாஸ்ல ஊத்தி தந்தா குடிச்சிருவியாமா? கிளாஸ்ல ஊத்தி ஸ்பூன் போட்டு தர அப்படியே எடுத்து குடிச்சிடுறியா? நல்லா இருக்குமா? சரி இனிமே நம்ம பாப்பாலாம் குடிக்கிறத பார்க்கலாம் அடுத்து. இப்போ வந்து இந்த பதத்துல வரணும். ஆமா இந்த பதத்துல வரணும். இது வந்து டேஸ்ட் எனக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? களி கிண்டுவாங்க தெரியுமா, உளுந்தங்களி நம்ம ஊர்ல கட்டியா. நான் இது வெளியில கூட கடையில இது ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்களே, தேங்காய் பாலா, பருத்தி பால். பருத்தி பாலா கரெக்ட். அதுவும் இந்த மாதிரி தான் இருக்குமோ? எனக்கு நான் அது குடிச்சது இல்ல. பருத்தி பால் சொல்லுவாங்க, ஆனா கொஞ்சம் தண்ணியா இருக்குமா இருக்கும். நம்ம வீட்ல இதே நம்ம தண்ணியா வைக்கணும்னா வைக்கலாம். ஆமா இது கொஞ்சம் திக்கா இருக்கு. ஆமா ஆமா பஸ் கீழலாம் போட்டு கேட்ட பண்ணாதங்க. சரி இது வந்து சின்ன பிள்ளைங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு மெயினா பாப்போம். ஆமா பஸ்லாம் அழகா குடிக்கலாம். சரி இது உனக்கு என்னமா? வசுகுட்டி 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 நீ உட்காரு. ஆற வச்சுட்டு குடிக்கலாம். இது வந்து எப்படியும் எல்லாரும் இதை ட்ரை பண்ணுவாங்களா இருக்கும். இதே மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஆமா நான் எனக்கு தெரிஞ்சதை பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு உங்க ஊர்ல எப்படி எப்படிலாம் பண்ணுவீங்க, என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, ட்ரை பண்ணிடுவோம். அப்புறம் சில பேர் இதுல என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த மருந்து இருக்குல்ல அரை மருந்து, அதையும் இது கூட உள்ள போட்டு கலக்கி சில பேர் குடிப்பாங்க. அரை மருந்து வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அந்த கை கால் வலி, அந்த மாதிரி உடம்பு வலி. ஒரு கிளாஸுக்கு ஷான் குடிமா. ஷான் லைட்டா டேஸ்ட் பண்ணி பாரு. நல்லா டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு வீடியோல. வசனி நல்லா இருக்கான்னு உன்னோடதை எடுத்து குடி. டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லு. என்ன நீ குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லு. டேஸ்ட் பண்ணு, லைட்டா டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு. சொல்லு வீடியோல சொல்லு எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் எப்படி இருக்கு? குடிக்காம இரு. டேஸ்ட் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்க ஏம் போறாங்க குடிக்க. இப்போ குடிக்கணும். நல்லா இருக்கா? நீ தான் குடிச்சாவணும் எல்லாத்தையும் எப்படினாலும் ஓடிட்டா. இப்போ ஷேன் கசப்பு மருந்தே அசால்ட்டா குடிப்பா. இதெல்லாம் ஷேனுக்கு அசால்ட் என்னமா? குடிச்சிரு சளி சரியாயிரும். குடி. நீ குடி. சரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரி நான் சுத்தல குடிச்சிட்டா. நீ குடிச்சிட்டாளா? ஷேன் அங்க பாரு. நக்கியா புல். டேஸ்டா இருக்கா? எப்படி இருக்குன்னு சொல்லு வீடியோல சொல்லு. சூப்பர். சரி நாங்களும் குடிக்கலாம். சரி நான் சுத்தல குடிச்சிட்டாமா. இப்போ வந்து அப்பாவும் கொஞ்சம் குடிச்சிடுறேன். என்னமா காரமா இருக்கு. அது வந்து நம்ம லைட்டா சுக்கு போட்டிருக்கோம்ல, அது லைட்டா தொண்டையில நமக்கு காரண மாதிரி தெரியும். டன் டன் டன்